பல ஆண்டுகளாக வீடு இல்லாம நிலம் இல்லாம அவதிப்பட்டு வாடகை வீட்டிலே குடியிருக்க முடியாம பல பேர் மனுக்கள் கொடுத்து இதுவரையும் எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. எந்த கீழே இருக்கிற அதிகாரிங்க நடைமுறையை விசாரணை செய்து அவங்களுக்கு எந்த நியாயமும் கிடைக்கப்படவில்லை. இன்னொன்னு, போலி பத்திரங்கள் மூலமாவது போலி சிட்டா பண்ணி பல பேர் விவசாயிகள் பல வேதனைகளுக்கு உள்ளாகி அலைந்து கொண்டே இருக்கிறார்களே ஒழியா உண்மையான விசாரணை செய்து உண்மையான சொத்துதாரருக்கு நிலம் வழங்கப்படாது. போலி பத்திரம் பண்ணவங்க கிட்ட போய் கேட்டா சப்ரிஜிஸ்டர் கிட்ட இது நீ நீதிமன்றத்தை தேடி உன் சொத்து காப்பாத்துக்கான்றாங்க. ஆவணங்கள் மதர் டாக்குமெண்ட் ஈஸி ஆவணங்கள் கரெக்டா இது பண்ணி பத்திரம் பதிவு பண்ணக்கூடாதுன்றது இல்ல, பண்ணணும். விசாரணை செய்து உண்மை இருக்கும் பட்சத்துல அவங்க லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அப்பாவி மக்களோட சொத்து அபகரிக்கிற நோக்கத்தில பல கும்பல்களுக்கு புரோக்கர்களா செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த சொத்து போன பின்னாடி அந்த குடும்பம் நீதிமன்றத்தை அழிஞ்சி இன்னும் நீதி கிடைக்காதவர்கள் இருக்கிறார்கள். ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது பண மோசடியோ நில மோசடியோ விசாரணை செய்யணும்னு எஸ்பி ஆபீசருக்கு தனி உத்தரவு போட்டாங்க. ஏன்னா நீதிமன்றத்துக்கு செலவு பண்றதுக்கு வசதி இல்லாதவங்களுக்கு விசாரணை செய்து குறைந்த காலகட்டத்தில் நிலத்தை அவங்களுக்கு ஒப்படைக்கணுன்ற நோக்கத்துல தான் அந்த சட்டம் போட்டாரே வழியா இந்த மாதிரி சட்டத்தை மீறி செயல்படுறவங்க கிட்ட உண்மையான நடவடிக்கை எடுக்கப்படணும். 940 சர்வே நம்பர்ல ஒரு 10,22,976 ஹெக்டேர் 1 கிலோமீட்டர் கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாங்க. பல கும்பல்களுக்கு கீழே இருக்கிற அதிகாரிங்க யாருமே தகவல் சொல்றது இல்லை. இயற்கை கனிம வளங்கள் கொள்ளையடிக்கிறவங்க மேல உறுதியான நடவடிக்கை எடுக்கணும். உண்மையான விவசாயிகளை காப்பாற்றணும்ன்ற நோக்கத்துல தெளிவா விவசாய பாதுகாப்பு சங்கம் மத்திய மாவட்ட கொள்கை பொறுப்பு செயலாளர் பி சிவருத்ரையா சொல்லிட்டு ஈசான் தலைமையில செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். எப்ப நடக்குது இந்த ஆர்ப்பாட்டம்? இது 21ஆம் தேதி 1வது மாசம் 2026 நான் நடத்துறீங்க. 24ஆம் தேதி 7வது மாசம் 2024ஆம் ஆண்டு பண்ணோம். இதுவரையிலும் அந்த மனுக்கள் மீது விசாரணை செய்து நேர்மையான விசாரணை வரவில்லை. நானும் வாரமும் கொடுத்துட்டே இருக்கிறோம். விவசாய குறை தீர்க்கும் கூட்டத்திலையும் கொடுத்துட்டு இருக்கிறோம், அஜெண்டாவிலையும் பேசிட்டு இருக்கிறோமே ஒழியா கீழே இருக்கிற அதிகாரிகள் கரெக்டா நடவடிக்கை எடுத்தா இந்த கூட்டம் இங்க நெரிச்சல் இருக்காதுங்க. அதனால இன்னைக்கு மனு கொடுத்துருக்கீங்க? ஆமாங்க. மனு மீது இப்ப நீங்க அனுமதி கேட்டிருக்கீங்க? அனுமதி கேட்டு இருக்கிறீங்க. என்ன சொல்லிருக்காங்க? நம்மளுடைய கலெக்டரையா வாங்கி இருக்கிறாரோ அது சொல்றேன்னு சொல்லி இருக்கிறாரோ. நாம் என்ன அரசியல்வாதிகள்ல ரோட் பிளாக் பண்றதோ கூட்ட நெரிச்சல் நிறைய சேர்த்துறதோ நம்மளுக்கு பந்தோபஸ்தோ தேவையில்லை. வன்முறையில நாங்க ஈடுபட மாட்டோம். எல்லாம் மக்கள் சொத்து தான். அதனால நேர்மையான முறையில நமக்கு விசாரணை செய்து நீதி வழங்குற வரையிலும் நாங்க 1வது போராட்டம் பண்ணிட்டே இருக்கிறோம். சுதந்திரம் அடையும் போது பண்ணிருக்கிறாங்க, நாங்க பண்ணிட்டு இருக்கிறோங்க. நன்றி, வணக்கம்.